வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். திருப்புவனை தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் சாய் சரவணகுமார் வெற்றி பெற்றதை தொடர்ந்து ஆதரவாளர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் தனது முதல் தேர்தல் களத்திலேயே அதிரடி முன்னிலை பெற்று தமிழக அரசியலில் பெரும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக்கழகம் 3 இடங்களை கைப்பற்றியுள்ளனர். இதில் திருப்புவனை தொகுதியில் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஏ.கே. சாய் சரவணகுமார் 701 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் இனிப்புகள் வழங்கியும் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினர். இதுகுறித்து தமிழக வெற்றிக்காக வேட்பாளர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறுகையில், இந்த வெற்றியை தளபதி விஜய்க்கு சமர்ப்பிக்கிறேன் என்றும், தமிழகத்தில் தமிழக வெற்றிக்கழகம் தலைமையில் ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் புதுச்சேரியிலும் அடுத்த முறை 30 தொகுதியிலும் தமிழக வெற்றிக்கழகம் வெற்றி பெற பாடுபடுவேன் என்றும் தெரிவித்தார். இது ஆதரவாளர்களிடையே மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக்காக வேட்பாளர் சாய் சரவணகுமார் எம்எல்ஏ வெற்றி பெற்றதை தொடர்ந்து தளபதி விஜய் அழைப்பின் பேரில் பனையூருக்கு வெற்றி கனியோடு சென்றுள்ளார். மேலும் சென்னை, கோவை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும், பெங்களூர் போன்ற வெளிமாநில தமிழர் பகுதிகளிலும் தாவேக்கு ஆதரவாளர்கள் விஜயின் படங்கள் மற்றும் கட்சியின் கொடிகளுடன் திரண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். தொண்டர்கள் பலர் தாவேக்காவின் வெற்றியை கொண்டாடும் வகையில் உணர்ச்சி பூர்வமாக பல்வேறு செயலில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் பணியாற்றுமாறு தாவேகா தலைவர் விஜய்க்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி போட்டியிட்ட மங்கலம், தட்டாஞ்சாவடி ஆகிய 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து தட்டாஞ்சாவடி, மங்கலம் தொகுதிக்கான வெற்றி சான்றிதழை பெற்றார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய் வெற்றி பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. தமிழக மக்களுக்கு சிறந்த முறையில் விஜய் பணியாற்ற வேண்டும். புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் தாவேகா வென்றுள்ளது மகிழ்ச்சி தருகிறது. புதுச்சேரியில் கடந்த 5 ஆண்டுகளில் சிறப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி புரிந்தது. பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றினோம். முதியோர் விதவைகளுக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டங்கள் செய்ததை தேர்தல் மூலம் அங்கீகரித்து மக்கள் வெற்றி பெற வைத்துள்ளனர். மீண்டும் எங்கள் அரசு அமைய தேவையான இடங்கள் தந்துள்ளனர். வாக்காளர்களுக்கு மனமார்ந்த நன்றி. பிரதமர் நரேந்திர மோடி வந்து பிரச்சாரம் செய்தார். மாநில அந்தஸ்தை தர தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறோம். நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டது குறித்து கேட்கிறீர்கள். அவரை எம்பியாக்கி மக்கள் அனுப்பிய நிலையில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு வந்திருக்க கூடாது. அதற்கு தகுந்த பாடம் தந்துள்ளனர். நிச்சயமாக இந்த அரசு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தும். பதவியேற்பு தேதி பின்னர் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். கள்ளித்திருத்தான்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி தினம் முதலாம் ஆண்டு அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு அருகே கள்ளித்திருத்தான்குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் கலை கல்லூரியில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி தினம் முதலாம் ஆண்டு அனுசரிப்பு நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் லெப்டினன்ட் கதிர்வேல் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு கமாண்டர் அதிகாரி மோகந்தி கலந்து கொண்டு ஆபரேஷன் சிந்தூர் போரில் வீரர்கள் வெற்றி கண்ட செயல்களை விளக்கி, போர்களில் தீவிரமாக நம் இந்தியர் ஏர்போர்ஸ் வீரர்கள் துல்லியமாக இலக்குகளை தாக்கி செயல்பட்டு வெற்றிகரமாக ஆபரேஷன் சிந்தூரை ஆபரேஷன் வீரர்கள் முடித்தனர் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து தேசிய தரைப்படை மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இளநிலை அதிகாரி அசோக், பயிற்சியாளர் அம்பலவாணன், பாலகிருஷ்ணன், கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தலைவர்கள், பேராசிரியர்கள், தேசிய மாணவர் தரைப்படை மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் தேசிய மாணவர் தரைப்படை பிரிவு மாணவர் தினேஷ் அனைவருக்கும் நன்றி கூறினார். தேர்தல் களத்தில் பணியாற்றிய அனைவருக்கும் மற்றும் வாக்களித்த பொதுமக்கள் அனைவருக்கும் கார்த்திகேயன் எம்எல்ஏ நன்றி தெரிவித்தார். ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றிய கட்சியினருக்கு கார்த்திகேயன் எம்எல்ஏ நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகையில், ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 9ஆம் தேதி நடந்த சட்டசபை தேர்தலில் சிறப்பாக பணியாற்றிய இந்திய கூட்டணி அணி நிர்வாகிகளுக்கும், சமூக வலைதள தன்னார்வலர்கள், ஓட்டுச்சாவடி முகவர்கள், பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஊசூர் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து நிலை கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஊசூர் தொகுதி வாக்காளர்களுக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேலும் தொகுதியில் அடிப்படை பிரச்சனைகள் என்ன தேவையோ என்று கேட்டு அதை செய்து கொடுப்பேன் என்றும், பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும்,
மேலும் நாளைய தினத்திலிருந்து எந்தெந்த பணி நடைபெற வேண்டும் என்று பட்டியல் செய்து அதை தயார்படுத்தி பொதுமக்களுக்கு அனைத்து வசதிகளையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியே இல்லாத நிலை உருவாகியுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி. இந்த கூட்டணி சார்பில் மீண்டும் முதல்வர் ஆகிறார் ரங்கசாமி. மாநிலத்தில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 18 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதிகளிலும், பாஜக 4 தொகுதிகளிலும், அதிமுக, லாஜக தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க 16 தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தால் போதுமானது. இப்பொழுதே முடிவுகள் படி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. அந்த கூட்டணிக்கு 18 எம்எல்ஏக்கள் உள்ளனர். தாவேகா 2 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான நேயம் மக்கள் கழகம் ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது. சுயேட்சையான 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்து வகிக்க 6 தொகுதிகளில் ஒரு கட்சி வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது சட்டப்பேரவையின் மொத்த எண்ணிக்கையில் 5 1 பங்கு எண்ணிக்கை இருந்தால்தான் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அப்படி பார்த்தால் காங்கிரஸ் உள்ளிட்ட எந்த எதிர்க்கட்சியும் 6 தொகுதிகளில் தனித்து வெற்றி பெற முடியவில்லை. தேர்தல் முடிவுகளின்படி யாருக்கும் எதிர்க்கட்சி அந்தஸ்து கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவை முன்னவரான முதல்வர் விருப்பப்பட்டால் எதிர்க்கட்சி அந்தஸ்து கொடுக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 12 புதுமுகங்கள் வெற்றி பெற்றுள்ளனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் தேஜா கூட்டணி 18 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 6 தொகுதிகளையும், தாவேகா கூட்டணி மற்றும் சுயேட்சைகள் தலா 3 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். இவர்களில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் வெற்றி பெற்ற 12 பேரில் வில்லியனூர் ரவிக்குமார், உழவர்கரை நாராயணசாமி, அரியங்குப்பம் ஐயப்பன், ஏம்பலம் தனி மோகன்தாஸ், திமுகவில் வெற்றி பெற்ற 5 பேரில் காலாப்பட்டு செந்தில், ராஜ்பவன் விக்னேஷ், நெல்லித்தோப்பு கார்த்திகேயன், சுயேட்சைகள் கதிர்காமம் அழகானந்தம், நெடுங்காடு தனி விக்னேஸ்வரன், மாகி அசோக்குமார், லாஜக காமராஜ் நகர் சார்லஸ் மார்டின், தாவேகாவில் வெற்றி பெற்ற மணவெளி தொகுதி ராமு புதுமுகங்கள் ஆவர். இவர்கள் முதல் முறையாக சட்டசபைக்குள் செல்கின்றனர். மொத்த எம்எல்ஏக்களின் 40% புதுமுகங்கள் ஆவர். அரியாங்குப்பத்தில் கோவில் வாசலில் நிறுத்தியிருந்த பைக்கை திருடிய பெயிண்டரை போலீசார் கைது செய்தனர். அரியாங்குப்பம் டோல்கேட் பகுதி சோழன் வீதியை சேர்ந்தவர் மலையாளத்தான், வயது 69. இவர் கடந்த 21ஆம் தேதி அருகிலுள்ள ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் கோவில் வாசல் முன்பு தனது பைக்கை நிறுத்திவிட்டு கோவிலுக்கு சென்றார். சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது மொபைல் காணாமல் போயிருந்தது. இது குறித்து அவர் கொடுத்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு நோனாகுப்பம் பகுதியில் அரியாங்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம், குற்றப்பிரிவு போலீசார் வேல்முருகன், சஞ்சீவி ஆகியோர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது மொபைலில் வந்த ஒருவரை நிறுத்தி சோதனை செய்தனர். வாகனத்திற்கான எந்த ஆவணங்களும் இல்லாததால் அவரிடம் போலீசார் விசாரணை செய்தனர். அதில் பாகூர் அடுத்த குருவினத்தம் பகுதியை சேர்ந்த அன்பு, வயது 42 என்பதும், பெயிண்டர் வேலை செய்யும் இவர் அந்த பகுதிக்கு வேலைக்கு வந்தபோது கோவிலில் இருந்து மொபைலை திருடிச் சென்றதை அவர் ஒப்புக்கொண்டார். போலீசார் வாகனத்தை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிந்து நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ரவிக்குமாரை வில்லியனூர் தொகுதி அனைத்து பெந்தகோஸ்தே கிறிஸ்தவ போதகர்கள் இணைத்து நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதில் புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ரவிக்குமார் அவர்களை வில்லியனூர் தொகுதி அனைத்து பெந்தகோஸ்தே கிறிஸ்துவ போதகர்கள் இணைந்து நேரில் சந்தித்து பொன்னாடை பூர்த்தி வாழ்த்துக்கள் கூறி மகிழ்ச்சியை தெரிவித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கப்பட்டது. இதில் போதகர்கள் ஆரோக்கியதாஸ், ரகு, சாலமன், சுந்தர்ராஜன், ஜார்ஜ் கிறிஸ்துதாசன், காமராஜ், பிலிப் சிவஞானம் மற்றும் சகரியா, ராஜு, மார்டின்ராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திமுக மற்றும் பாஜக உள்பட பெரிய கட்சிகளை ஓட்டு சதவீதத்தில் பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடம் என்ற அந்தஸ்தை தாவேகா பிடித்துள்ளது. புதுவை சட்டசபை தேர்தல் முடிவுகள் பிரதான தேசிய மாநில அரசியல் கணக்குகளை தலைகீழாக மாற்றியுள்ளது. முதல் தேர்தலிலேயே 2 பிரதான தேசிய மற்றும் திராவிட கட்சிகளை முந்தி தாவேகா நிகழ்த்தியுள்ள சாதனை அதிர வைத்துள்ளது. தேர்தலில் வழக்கம் போல என்ஆர் காங்கிரஸ் தனது செல்வாக்கை தக்க வைத்துள்ளது. 16 தொகுதிகளில் போட்டியிட்டு 1,08,219 ஓட்டுகளை பெற்று 23.02% ஓட்டுடன் என்ஆர் காங்கிரஸ் முதலிடத்தை பிடித்துள்ளது.
21 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் 1,51,492 ஓட்டுகளை பெற்று 17.60% இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது. யாரும் எதிர்பாராத விதமாக தாவேகா புதுவை அரசியலில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. 30 தொகுதிகளில் களம் கண்ட தாவேகா 1,43,477 ஓட்டுகளை குவித்து 16.66% ஓட்டுகளை பெற்றுள்ளது. இதன் மூலம் 2 எம்எல்ஏக்களையும் முதல் முறையாக சட்டசபைக்கு அனுப்புகிறது. அரசியலில் ஊறிய திமுக மற்றும் பாஜக உட்பட பெரிய கட்சிகளை ஓட்டு சதவீதத்தில் பின்னுக்கு தள்ளி 3ஆம் இடம் என்ற அந்தஸ்தை தாவேகா பிடித்துள்ளது. 13 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 1,19,036 ஓட்டுகள் பெற்று 13.83% 4ஆம் இடத்தையும், 10 தொகுதிகளில் களம் கண்ட பாஜக 1,05,583 ஓட்டுகள் பெற்று 12.26% 5ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. தாவேகாவுடன் கூட்டணி அமைத்த நேய மக்கள் கழகம் உருளையன்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இதனால் தாவேகா கூட்டணி 3 எம்எல்ஏக்களை பெற்றுள்ளது. முதல் தேர்தலிலேயே இரட்டை இலக்க ஓட்டு சதவீதத்துடன் புதுவை அரசியலில் புயலாக தாவேகா நுழைந்துள்ளது. நள்ளிரவில் நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் என்ஆர் காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவராக ரங்கசாமி மீண்டும் தேர்வு செய்தனர். அமைச்சர்கள் யார் யார் என விரைவில் முடிவு எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. புதுவை சட்டப்பேரவை தேர்தலில் என்டிஏ கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. இத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் 12 தொகுதியில் வென்றுள்ளது. தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நேற்று நள்ளிரவில் காமராஜர் சாலையில் உள்ள ஹோட்டலில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற எம்எல்ஏக்கள் முதல்வர் ரங்கசாமியை என்ஆர் காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்துள்ளனர். இதற்கான கடிதத்தில் எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்டனர். என்டிஏ கூட்டணியில் முதல்வர் வேட்பாளர் ரங்கசாமி தான் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் புதுச்சேரியில் யார் யாருக்கு அமைச்சர் பதவிகள், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை அமைச்சர் பதவிகள் என்பதை முதல்வர் ரங்கசாமி முடிவு எடுக்க உள்ளதாக தெரிகிறது. இதனிடையே விரைவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்திக்க உள்ளதாக ரங்கசாமி தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றதை தொடர்ந்து தொகுதி முழுவதும் சென்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அவர் தொகுதி மக்களை நேரடியாக சந்தித்து நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக தனது கட்சியின் சின்னமான தர்பூசணிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றி கூறினார். மக்களின் ஆதரவை தனது வெற்றிக்கு காரணம் எனவும் அவர்களின் நம்பிக்கையை நிறைவேற்றும் வகையில் செயல்படுவேன் என்றும் உறுதியளித்தார். அவரது வருகையை ஒட்டி காமராஜர் நகர் தொகுதி முழுவதும் கொண்டாட்ட களமாக மாறியது. பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகள் ஒளிர்ந்தும் மேலதாளங்களின் ஒளியுடன் பகுதி முழுவதும் திருவிழா சூழல் நிலவியது. ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர்கள் தூவி மாலைகள் அணிவித்தும் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மக்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் வகையில் இனிப்புகள் வழங்கப்பட்டன. ஆடம்பர வாழ்க்கைக்காக கொள்ளையடிக்க முயன்ற 2 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகையன் மற்றும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதனிடையே மதகடிப்பட்டு பாளையம் ரோஸ் கார்டன் அருகில் உள்ள மதுக்கடை முன்பு ஒருவர் கத்தியை காட்டி தகராறில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தபோது போலீசாரை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றார். போலீசார் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் ரயில்வே குடியிருப்பை சேர்ந்த சந்துரு வயது 25 என்பதும் அவர் மீது கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரியவந்தது. மேலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ அந்த வழியாக செல்பவர்களிடம் கொள்ளையடிக்கும் நோக்கில் வீச்சறிவாளுடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து வீச்சறிவாளை பறிமுதல் செய்தனர். இதேபோல திருபுவனை பழைய மாவு ஆலை பகுதியில் கத்தியுடன் பதுங்கியிருந்த கார்த்திக் என்பவரை போலீசார் கைது செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் வெற்றி பெற்ற 24 மணி நேரத்தில் உழவர்கரை தொகுதியில் ஏற்பட்ட மழை பாதிப்பு இடங்களை தொகுதி எம்எல்ஏ நாராயணசாமி ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்த சம்பவம் தொகுதி மக்களிடையே நம்பிக்கையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் உழவர்கரை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு நாராயணசாமி வெற்றி பெற்றார். இதனிடையே நேற்று இரவு திடீரென பெய்த கனமழையால் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல பகுதிகளில் மழைநீர் தேக்கம் மற்றும் சாலைகள் சேதம் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற 24 மணி நேரத்திற்குள் நாராயணசாமி நேரில் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தார். மழைநீர் தேங்கிய பகுதிகளை பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியதுடன் பொதுமக்களிடம் நேரடியாக பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். வெற்றி கொண்டாட்டங்களை ஒதுக்கி வைத்து மக்கள் நலனில் கவனம் செலுத்தி அவரது செயலுக்கு தொகுதி பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.